நமது பூமி உருவான ஆரம்ப காலகட்டத்தில் நமது பூமி பர்பிள் கலரா இருந்தது. 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது சோலார் சிஸ்டம், நமது சூரிய குடும்பம் இப்போதைக்கு எந்த அளவு மிகப்பெரிய அளவுள்ளதாக இருக்கோ அதை விட லார்ஜ் மேசிவ் மாலிகுலர் கிளவுட் இருந்திருக்கு. அந்த லார்ஜ் மேசிவ் மாலிகுலர் கிளவுட்ல கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை பல மடங்கா இருந்திருக்கு. இப்படி பல மடங்கா இருக்கிற கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை மிக சிறிய அளவுல சுருங்கி நமது நட்சத்திரம், நமது சூரியன் உருவாயிருக்கு. அப்புறம் நமது சூரியனை சுற்றி புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் உருவாயிருக்கு. அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் மூலம் பூமியோட சேர்த்து 8 கிரகங்கள் உருவாயிருக்கு. இப்படிதான் நமது சோலார் சிஸ்டம், நமது சூரிய குடும்பம் உருவாயிருக்கு. 2.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமியில ஆரம்ப கால மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்த ரெட்டினல் எனும் பிக்மெண்ட் சன்லைட்ல உள்ள கிரீன் லைட்டை அப்சர்வ் பண்ணி ரெட் மற்றும் ப்ளூ லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு. ரிஃப்ளெக்ட் பண்ண ரெட் மற்றும் ப்ளூ கலர் அதோட காம்பினேஷன்ல பர்பிள் கலர் உருவாயிருக்கு. இதனால நமது பூமி பர்பிள் கலர்ல தெரிஞ்சிருக்கு 2.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. அப்புறம் நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜனோட அளவு திடீரென இன்க்ரீஸ் ஆக தொடங்கி இருக்கு. அப்போதைக்கு சயனோ பாக்டீரியோ என்ற மைக்ரோ ஆர்கானிசம் குளோரோஃபில் பிக்மெண்ட் சன்லைட்டை பயன்படுத்தி போட்டோசிந்தசிஸ் மூலம் ரெட்டினல் பிக்மெண்ட்டை விட அதிகமான சோலார் எனர்ஜியை இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் பெறுது. அதுக்கப்புறம் ரெட்டினல் பிக்மெண்ட்டை விட குளோரோஃபில் பிக்மெண்ட் பூமியில அதிகமாக தொடங்குது. இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் சன்லைட்ல உள்ள ரெட் மற்றும் ப்ளூ லைட்டை அப்சர்வ் பண்ணி கிரீன் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதனால பூமியில உள்ள செடி கொடிகள் எல்லாமே கிரீன் கலர்ல தெரியுது. குளோரோஃபில் பிக்மெண்ட்னால தான் நமது பூமி பர்பிள் கலர்ல இருந்து கிரீன் கலரா மாறி இருக்கு.